பாதாள சாக்கடை பணி காரணமாக குண்டும் குழியுமான சாலைகள், மந்தகதியில் நடக்கும் பணிகள். இதனால் மாணவர்கள், பணிக்கு செல்வோர் என பல தரப்பினரும் தினமும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். எங்கே இந்த நிலை என்று அறியலாம் இந்த தொகுப்பில். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் அனகாபுத்தூர் சாலையில் 2023ஆம் ஆண்டு பாதாள சாக்கடை பணிகள் தொடங்கப்பட்டன. பம்மல் அனகாபுத்தூர் முதன்மை சாலையில் 50 விழுக்காடு பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. பணிகள் தாமதமடைவதால் அப்பகுதி மக்கள் கடும் இடையூறை எதிர்கொண்டு வருவதாக கூறுகின்றனர். பம்மல் முதன்மை சாலை தொடங்கி இரட்டை பிள்ளையார் கோயில் வரை பணிகள் முழுமை பெற்றாலும் தோண்டப்பட்ட பள்ளத்தை சரிவர மூடாததால் கடும் அவதிக்குள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாற்றுப்பாதைங்கிற ஒரு அடிஷனலே இல்லை. அனகாபுத்தூர் டு பல்லாவரம் அப்படி இருக்கிற ஒரு சாலையை சுத்தமாக ஸ்தம்பித்து ஒரு சாலை விரிவாக்கம் பண்ணாமல் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வராங்கனாக்கா எந்த அடிப்படையில் கொண்டு வராங்கன்னு எங்களுக்கு தெரியல. கடந்து வரக்கூடிய தெருக்கள் பாதாள சாக்கடை திட்டத்தால் கால் வைக்க முடியல, புதக்குழி மாதிரி இருக்கு. ரொம்ப வேதனைங்க. வேலைக்கு செல்வோர், பள்ளி மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனை பயன்படுத்திக் கொள்ளும் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக பணத்தை வாங்கிக் கொண்டு ஏற்றிச் செல்கின்றனர். இதனால் பொதுமக்களின் பணம் போக்குவரத்துக்கே போய்விடுகிறது என்பதும் குற்றச்சாட்டு. 100 ரூபாய் வரை இன்றைக்கு செலவழிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்பது போக்குவரத்துக்கே செலவு என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை எப்படி அவர்கள் காப்பாற்றுவார்கள்? பிரதான சாலையில் பாதாள சாக்கடை பணிகளை 10 நாட்களில் முடிப்பதாக தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் பேனர் வைத்துள்ளது. ஆனால் பணி எப்போது முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. கிடையாது, பஸ் ரூட் கிடையாது. இப்போ பஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த சர்வீஸ் ரோட்டுக்கு வர வச்சிட்டாங்க. இப்போ பைக்கு மட்டும் கார் போகிறதுக்கே அது இல்லை. பக்கத்தில் பீசாந்தி ஸ்கூல் இருக்கு. இங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும் பசங்க, வசதி இல்லை. எல்லாம் நடந்து போகிறது, டிராஃபிக்கில் மாட்டிக்கின்னு நல்லா கஷ்டம் தான். வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 10 நாளில் முடிச்சிடும் சொல்லிட்டு அம்மன் அந்த இது கன்னியம்மன் கோயிலாண்ட போர்டு வச்சாங்க. இன்னும் முடிக்கிறாங்களா? என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்கூல் பசங்க போக முடியல, அவசரத்துக்கு போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல. நிர்வாகம் என்ன பண்ணுது? தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது ஜூலை மாத இறுதிக்குள் பிரதான சாலையில் பணிகள் முடிக்கப்படும் எனவும் செப்டம்பர் மாதத்திற்குள் முழுவதுமாக சாக்கடை பணிகள் முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். மழைக்காலம் முன்பு முடிக்கப்படுமா என்பதே கேள்வி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சாந்தகுமார்.